ஜொராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படம் தமிழுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்தியன் லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த ஜொராசிக் பார்க் படத்தை 90s கிட்ட எல்லாம் பார்த்து இந்த ஜொராசிக் பார்க்ல தான் நம்ம டைனோசர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா டைனோசர் அப்படின்ற ஒரு உயிரினம் இந்த பூமியில இருந்தது அப்படின்றதே நம்ம இந்த படம் மூலியமா தான் தெரிஞ்சிருக்கோம். அதுக்குன்னு ஒரு உருவத்தை அவங்களே கிரியேட் பண்ணி இந்த டைனோசர்னா இப்படி தான் இருக்கும், டீரெக்ஸ்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலங்கள் மாற மாற டெக்னாலஜி வளர வளர அந்த டைனோசர் படத்தை வச்சு ஏகப்பட்ட படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அது திரைக்கதையாக பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த படத்தை மறுபடியும் தூசு தட்டி ரீபர்த் அப்படின்ற ஒரு பேரில் கொண்டு வரோம். அதாவது ஜராசிக் வேர்ல்டை மறுபடியும் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. வெளி வந்ததுக்கப்புறம் எதுக்குடா கொண்டு வந்தீங்க, இதுக்கு இது திரும்பி பிறக்காமலே இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு கிடைக்கல. ஆனால் வர்த்தக ரீதியாக 700 மில்லியனுக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வசூல் வந்திருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் விமர்சனமாக பார்க்கும்போது இந்த ஜொராசிக் வேர்ல்ட் ரீபர்த் மூவிக்கு சுமாரான ரிவ்யூ தான் இருக்கு. அதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, இந்த படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த படத்தை டிஜிட்டலா ஓடிடில கொண்டு வந்துட்டாங்க. அதாவது படம் வெளிவந்த ஒரே மாசத்துல இந்த படம் இப்போ டிஜிட்டலா வெளிவந்துருச்சு. அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் ரெண்டல்ல இந்த படம் அவைலபிள் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா தமிழ் எப்போ வரும் அப்படின்றது மட்டும்தான். ஓசிஸை பொறுத்த வரைக்கும் யூகே, அதுக்கடுத்து கனடா கண்ட்ரில அமேசான் பிரைம்ல வரும்போது இந்த படம் தமிழ்ல வந்துடும். ஆனா இது வரைக்கும் இந்த படம் கனடா கண்ட்ரியோ யூகே கண்ட்ரிலையோ இன்னும் ஸ்டீம் பண்ணல. மேபி நாளை மறுநாள் அந்த மாதிரி ஒரு 2-3 நாள்ல ஸ்டீம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி கனடா கண்ட்ரியில் ஸ்டீம் ஆகும்போது நம்மளுக்கு தமிழ் வந்துடும். ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் அஃபிஷியலாக கிடையாது. அஃபிஷியலாக வெளிவந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 3வது வாரம் இந்தியாவில் இந்த படத்தை அமேசான் பிரைம் அப்புறம் புக் மை ஷோவில் ஸ்டீம் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது தமிழ் வந்துடும். ஆனால் ஓசிஸில் எப்போ வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கு. இங்கிலீஷ்லேயே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க.